முதல்ல ஒரு ஆசிரமம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம். ஸோ 2007 ஒரு ஆசிரமத்தில் ஆரம்பித்து இப்போ சென்னையில் மட்டும் ஒரு 14 இடத்துல சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே ஆசிரமம் கிடையாது. சிலது ஸ்லம் கம்யூனிட்டிஸ், பல்லாவரம் அந்த மாதிரி ஏரியாவில், குரோம்பேட் அந்த மாதிரி ஏரியாவில் உள்ள ஸ்லம் சில்ட்ரனுக்காக நடத்திட்டு இருக்கோம். அதை தவிர்த்து சில வில்லேஜஸில் கூட திருமுல்லை வாயில் அந்த மாதிரி இடங்கள்லாம் இடம் எங்கே உங்களுக்கு எங்கே ரெவென்யூ எதுவாக இருக்கும்? அங்கே எப்படின்னா ஒரு அந்த ஏரியாவில் உள்ள ஒரு நல்ல மனம் படித்தவங்க இருப்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு ரூம் எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அந்த குழந்தைங்க அந்த இடத்துக்கு டெய்லி ஈவினிங்கில் ஒரு டியூஷன் மாதிரி வருவாங்க. ஃப்ரீ டியூஷன் மாதிரி ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே வருவாங்க. someone will pay the teacher to teach. சாட்டர்டே சண்டேஸில் நாங்கள் அங்கே போயிட்டு அந்த இடத்துல நீங்கள் சாட்டர்டே சண்டே போகாத நாட்கள்லையும் அங்கே நடக்குது. அங்கே வேறு கிளாஸஸ் நடக்கும் அவங்களுக்கு. ஸோ சாட்டர்டே சண்டே எங்களோட இது போது அவங்க வருவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே எங்கள் கிளாஸுக்காகவே அந்த குழந்தைங்க அங்கே வர்ற மாதிரி இருக்கும். சில வில்லேஜஸில் அந்த மாதிரி நடத்திட்டு இருக்கோம். திருமுல்லை வாயில், தாமரைப்பாக்கம் அங்கெல்லாம். இப்போ அந்த நீங்கள் இப்போ 2007 தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட இந்த பேசிக்ஸில் தொடங்கினவங்க அதுக்கு பிறகு அவங்க ஆர்வத்தில் அடுத்தடுத்த லெவலில் மேலே போகிறாங்களா? ஜென்ரலாக எங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒரு த்ரூ 1 இயரில் முடிக்கணும் அப்படின்றது தான். மோஸ்ட் ஆஃப் குழந்தைங்களுக்கு அந்த பேசிக்ஸ் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் வேறு செட் ஆஃப் குழந்தைங்க எடுத்து அவங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். சில இடத்துல அதே குழந்தைங்க திரும்ப எங்களுக்கு வராங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால், அவங்களுக்கு அந்த ஆப்டிடியூட் இருந்ததுன்னா C++, ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி அட்வான்ஸ் திங்ஸ், HTML அந்த மாதிரி அட்வான்ஸ் திங் ஆல்சோ எங்கள் வாலண்டியர்ஸுக்கும் தெரிகிற பட்சத்தில் we can teach. பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ன்றது யார் வேணால் டீச் பண்ணலாம். ஏன்னா எங்கள் வாலண்டியர் ப்ரொஃபைல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அதான் கேட்க நினைச்சேன். இந்த வாலண்டியர்ஸ் பற்றி சொல்லுங்கள். உங்களோட வாலண்டியர்ஸ்? எங்கள் வாலண்டியர்ஸ் பூமி ஒரு யூத் ஆர்கனைசேஷன். எல்லா வாலண்டியர்ஸும் 30 வயசுக்கு உட்பட்டவர்கள். மோஸ்ட்டாக ஒரு 40% ஆஃப் our வாலண்டியர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். 60% working professionals, software engineers or miscellaneous professions. 40% female volunteers, பெண்கள். 60% ஆண்கள். இதுதான் எங்களோட வாலண்டியர் ப்ரொஃபைல். ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 23 இயர்ஸ் தான் இருக்கும் எங்களோட வாலண்டியர்ஸ். ஜென்ரலாக காலேஜ் ஆரம்பிக்கும் போது சேர்ந்துருவாங்க. ஒரு 2-3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கண்டினியூ பண்ணுவாங்க அட்லீஸ்ட். ஏன்னா பொதுவாக இருக்கிற அபிப்பிராயம் என்னென்னா, அது மாணவ பருவமாக இருக்கட்டும் அல்லது ஒரு வேலைக்கு பிறகு இருக்கிற அந்த இளைஞர் பருவமாக இருக்கட்டும், கிடைக்கிற ஓய்வு நேரம் அல்லது வார இறுதி நாட்களை என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக இருக்கணுங்கிறத அந்த வயசோட நோக்கமாக இருக்க முடியும். அதை தாண்டி இவங்களோட ஈடுபாடு எப்படி இருக்குங்கிறது தெரியும். பூமியில் எங்கள் வாலண்டியர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்குவீங்க. நிறைய பேர் வரும்போது ஒரு 2 hours ஏதாவது பண்ணணும். 2 hours தான் நாங்கள் கேட்குறது. இனிஷியல் கமிட்மெண்ட் நாங்கள் ஒரு 2 மணி நேரம் உங்கள் வீக்கெண்டில் கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறது. 2 மணி நேரம் உங்கள் வீக்கெண்டில் கொடுங்க அப்படின்னு கொடுக்க ஆரம்பிக்கிறவங்க இப்போது டெய்லி அவங்க லைஃப்பில் 2 to 3 hours கொடுக்குற மாதிரிலாம் இருக்காங்க. எல்லா இளைஞர்களும் அப்படி கிடையாது. பூமியில் உள்ளவங்கெல்லாம் வெரி சோஷியலி கான்ஷியஸ் பீப்புள். ஃப்ரீ டைமில் இட்ஸ் அ கமிட்டட் திங். இங்கே வராங்க அப்படின்னா எவ்ரி வீக் அவங்க டீச் பண்ணுவாங்க. ஒரு வாரம் வருவாங்க, இன்னொரு வாரம் சினிமாவுக்கு போவாங்க, அந்த மாதிரி கிடையாது. எல்லாம் எவ்ரி வீக் வருவாங்க, எவ்ரி வீக் டீச் பண்ணுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்கள மட்டும்தான் நாங்கள் ஜென்ரலாக செலக்ட் பண்ணுவோம். தே ஆல்சோ மெயின்டைன் தட். ஓகே. இப்போ கணினி திட்டத்தை அடுத்ததாக நீங்கள் முதன்மையாக குறிப்பிட்டது ஆங்கில பயிற்சி, இங்கிலீஷ் சம்பந்தம், அது சம்பந்தமானது சொல்லுங்கள். ஆங்கில பயிற்சி அதுவும் நாங்கள் 2007 ஆரம்பிச்சிட்டோம். 2007 நாங்களாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தப்போ நாங்கள் என்ன ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா, 2006 நாங்கள் கற்றுக்கிட்ட இம்பார்ட்டண்ட் லெசன் எங்களுக்கு திரும்ப ஞாபகம் வந்தது. ஒரு பேசிக் பிளானிங் இல்லாமல் எங்களுக்கும் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறது, இங்கிலீஷ் நாங்கள் ஒழுங்காக பேசுகிறோம் அப்படின்றதுக்காக இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நமக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஸோ நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும், நம்மளை யாராவது ட்ரெயின் பண்ணணும், என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு நமக்கு தெரியணும். அப்படின்றதுனால நாங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ப்ரொஃபஸர்ஸ் அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, மேக் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் கொச்சினில் எங்களை மாதிரியே ஒரு இளைஞர்களால் நடத்தப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவங்க இந்த மாதிரி அவங்களும் ஒரு 2 இயர்ஸாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். ஸோ அவங்க கூட போய் பேசி அவங்களோட சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்து, ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட சிஸ்டம் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. ஒரு 5 வருஷத்தில் ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் உள்ள படிக்கிற குழந்தைகள், அங்கே அவங்களுக்கு மலையாளம் ஸ்டூடெண்ட்ஸு,
ஒரு 5 இயர்ஸ் இந்த ப்ரோக்ராமில் இருந்தால் அவங்க ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவலாக அந்த தரம் வர்றதுக்கு, ஆங்கிலமில் தரம் வர்றதுக்கு அவங்களோட ப்ரோக்ராமோட டார்கெட் இருந்தது. ஸோ அவங்க கூட நாங்கள் வந்து கொலாபரேட் பண்ணி அவங்களோட சிஸ்டம் அப்படியே வந்து இங்கே சென்னையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக 2007 பேசி 2008 ஆரம்பித்தோம். ஸோ 2008 இப்போ வரைக்கும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். மேக் அ டிஃப்ரென்ஸ்ன்ற அமைப்பு வந்து அதுக்கப்புறம் தே ஹவ் எக்ஸ்பேண்டட் டு 17 சிட்டிஸ் அக்ராஸ் இந்தியா. ஸோ கொச்சின், சென்னை சேர்த்து மொத்தம் இப்போ 19 சிட்டிஸில் மேக் அ டிஃப்ரென்ஸ்ன்ற அமைப்பு நடந்துகிட்ருக்கு. மொத்தம் அது அந்த அமைப்பில் வந்து ஒரு 1000 வாலண்டியர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ அவங்க தே டீச்சிங் இங்கிலீஷ் அக்ராஸ் த கண்ட்ரி. இந்த சிஸ்டம் எப்படி அப்படின்னா, இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சிலபஸ் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸோட இங்கிலீஷ் கோர்ஸ். 3 புக்ஸ் இருக்கு. அந்த புக்ஸுக்கு முன்னாடி அதையும் விட கம்மியாக உள்ள 3 எழுத்து சொற்கள் தெரிஞ்ச குழந்தைகள் தான் அந்த கேம்பிரிட்ஜ் கோர்ஸ்குள்ளே என்டர் பண்ண முடியும். அந்த அதையும் விட கம்மியாக ஸ்டாண்டர்ட் உள்ள குழந்தைங்களுக்கு வி ஹவ் டெவலப்ட் அ கோர்ஸ். அந்த கோர்ஸ் ரைட் பண்ண ஆத்தரே யூகேலேருந்து இங்கே வந்து எங்களுக்காக அந்த சிலபஸ் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிக் ஸ்டார்டர் கோர்ஸும் அதுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ குழந்தைங்களோட தரம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அவங்களோட ஸ்டாண்டர்டை பொறுத்து வி பிளேஸ் தம் இன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். 5 லெவல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 இயர் கோர்ஸ் தே கம்ப்ளீட், வி எக்ஸ்பெக்ட் தம் டு பி ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவல் டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். இதுக்கு எப்படி அப்படின்னா, எங்கள் வாலண்டியர்ஸ்க்கு எல்லாமே கேம்பிரிட்ஜ் செல்டா அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த செல்டா எக்ஸாம் எடுத்து அந்த ட்ரைனிங் அண்டர்கோ பண்ண ட்ரெயினர்ஸ் தான் எங்கள் வாலண்டியர்ஸை ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த புக்கில் எப்படி யூஸ் பண்ணணும் ட்ரைனிங் இருக்கும், பேசிக்காக டீச்சர் ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வாலண்டியர்ஸ் கேன் ஸ்டார்ட் டீச்சிங். அந்த ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் ரெகுலராக அந்த ட்ரைனர்ஸ் வந்து எங்கள் வாலண்டியர்ஸ் கிளாஸ் அப்சர்வ் பண்ணுவாங்க, பண்ணி ஃபீட்பேக் கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ இது தப்பாக பண்ணுறீங்க, இது இப்படி இன்னும் பெட்டராக பண்ணலாம், இதை சொல்லிக் கொடுக்குறத இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்லாம் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. எங்கள் வாலண்டியர்ஸ்